இட்ஸ் வெனஸ்டே மார்னிங் 8 o'clock தான் ஆகுது. ஆனால் நல்ல வெயில். நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்கிறதுனால பூண்டு மட்டும் கொஞ்சமாக காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளேட்டில் வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பங்கூழ் தான். நைட்டு வந்து நான் ஒரு 2 மணி போல் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் வரணும். எவ்வளோ வேணுமோ எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கூடவே தயிர், நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வந்துட்டு வேக வச்சுருந்தேன். வேணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரேக்கும் பாட்டிமாக்கும் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நல்லா கையை வச்சு நம்ம கரைக்கணும். டேஸ்ட் பார்த்ததுல கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. உடனே ரே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். சைடிஷ்க்கு வந்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வத்தல் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து கொத்தவரங்காய் வத்தலும் நம்மளோட 2 நார்த்தங்காய், ஒன்று காஞ்ச ஊறுகாய், இன்னொன்று வந்துட்டு தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது சூப்பராக இருந்தது. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இனிமேல் வர டேஸில் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கூழ் கண்டிப்பாக இருக்கும்.